ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், பூண்டு சின்ன சின்னதாக இது பண்ணி பூண்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேவைக்கேற்ப நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது இப்போ ஒரு லைட்டாக புதினா போட்டுக்கலாங்க. போட்டோம்னா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வெங்காயத்தில் ஓரமாக தள்ளி வச்சுக்கலாங்க. இப்போ நான் 4 முட்டை ஆட் பண்ணுறேங்க. நாங்கள் 2 பேர்னால 4 முட்டை ஆட் பண்ணுறோங்க. நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 4 முட்டை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி இந்த சைடுலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தனியாகவே முட்டை வறுத்து சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே போட்டு கிளறிக்கலாம். நம்ம இப்படியும் செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துடணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. நம்ம வெங்காயத்தை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கிளறிக்கலாம். ரொம்ப வேகணும்னு இல்லை, லைட்டாக பச்சை வாசம் இது பண்ணாவே போதுங்க. இப்போ நம்ம கரம் மசாலா, தேவைக்கேற்ப கரம் மசாலா, மிளகுத்தூள், வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது 3 பொடி தான் போடுறோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் அதை இது பண்ணிக்கலாங்க. இது பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிளறிக்கலாம். ஒரு நல்லா அந்த பச்சை வாசனை வதங்குறதுக்கு கேரட், பீன்ஸ் வாங்கினா போதுங்க. ரொம்ப வேக வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸு எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கொட்டி ஆற வச்சுருந்தோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. சாப்பாடோடு இந்த மசாலா எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ நல்லா நல்லா கிளறினா தான் அந்த இதாகுங்க. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு மேலேயே நம்ம என்ன பொடி முன்னாடி ஆட் பண்ணோமோ அதுவே மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படின்னா தான் சாப்பாட்டுலேயும் நல்லா சாருங்க. நல்லா கிளறிக்கலாம். இதில் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ சாப்பாடை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இறக்கும்போது லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இது பண்ணோம்னா நல்லா இதாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ எக் ரைஸ் தயார். இல்லை இப்போ நம்ம மல்லித்தலை போட்டு மட்டும் இறக்குனா போதுங்க. நல்லா கிளறி விட்டு இறக்குனா போதுங்க. சாப்பாடு நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.